ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் சரவணன். நான் அரியலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய இந்த சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இந்த வெற்றிக்கு பின்னாடி ஈர்ப்பு விதிங்கிறது எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன். 2 வருஷத்தில் என்னுடைய மொதல் அட்டெம்ப்ட்டுங்கிறது 2018 குரூப் 4 தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. அப்போ நான் வெற்றிக்கு பக்கத்தில் போயிட்டு வந்தேன். அடுத்து 2வதாக பார்த்தோம்னா 2018 குரூப் 2 எக்ஸாம் வந்தது. அதில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனேன். மெயின்ஸ் வரைக்கும் போனால் மெயின்ஸுக்கு அந்த கிளியர் பண்ண முடியல. இப்போ 3வதாக பார்த்தோம்னா 2019 குரூப் 4. இப்போ இந்த 2019 குரூப் 4க்காக என்னுடைய லைஃப் முழுக்க எனக்காக மாறிச்சு. எனக்கு பிடிச்ச மாரி இந்த தடவை நான் கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்ததுனால எல்லாமே எனக்கு ஃபேவராக மாறிச்சு. அதோடைய ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அண்ணனுடைய யூடியூப் சேனல் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது 2019 மார்ச்சில். அது ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கிராட்டிடியூட் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன். எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக ஜூனில் கால்ஃபர் வந்திருந்தது. குரூப் 4க்கான கால்ஃபர் ஜூன் மாதம் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாருமே படிக்கிறப்ப நம்ம எல்லாம் யோசிக்கிறது ஒரு எக்ஸாம் எழுதணும்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணலாம், அவ்வளோதான் யோசிப்போம். அதே மைண்ட் செட்டோட நான் இருக்க விரும்பல. ஆனால் எப்பயுமே சொல்லுவாங்க, திங்க் பிக், எப்பயுமே பெருசாக நினைக்கணும், பெருசாக ஆசை பண்ணணும், அப்போ தான் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரியே தான் நான் நினச்சேன். இந்த தடவை கன்ஃபார்ம் நம்ம ஜஸ்ட்டு பாஸ் இல்லாமல் ஒரு நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் படித்தேன். நல்ல ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் படித்தேன். எனக்கான டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் சூஸ் பண்ணது. அது நான் உட்காந்து படிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட் வாலில் ஒட்டி வச்சுருந்தேன். ஜூனியர் ரெவன்யூ அசிஸ்டன்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அதை எழுதி ஒட்டி வச்சுருந்தேன். அதை நான் எப்பப்போலாம் டயர்ட் ஆகிறேனோ அதை பார்த்தானே எனக்கு படிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதனால் அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த தடவை இந்த குரூப் 4க்காக நான் வீட்டிலேருந்து படித்ததுனால அது எந்த ஒரு வெளி டிஸ்டர்பன்ஸுக்கும் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லை. வேறு டிவி பார்க்குறதோ, படம் பார்க்குறதோ, சீரியல், சாங்கு, மூவி எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக போயிட்டு இருந்தது. அப்புறம் கரெக்டாக செப்டம்பர் மாதத்துல எக்ஸாம், செப்டம்பர் 1 தான் எக்ஸாம் நடந்தது. நான் கிராட்டிடியூட் ரெகுலராக எழுதிக்கிட்டு இருந்ததில் நான் இந்த எக்ஸாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன். கரெக்டாக பிளான் பண்ணி அதேமாரி எக்ஸாமும் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரத்துலேயே தெரிஞ்சிடுச்சு கன்ஃபார்ம் இந்த தடவை நம்மளுக்கு நல்ல வெற்றி இருக்குது, நம்ம நினச்ச ரேங்க் எடுக்க போகிறோம், கன்ஃபார்ம் நினச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தது. எக்ஸாம் எழுதி முடித்தேன். கரெக்டாக ரிசல்ட்டும் வந்தது. நவம்பரில் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தப்போ நான் நினச்ச மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ். கவுன்சிலிங் இப்போ 2020 February 19 ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கே நான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் தான் நான் வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்ததுனால என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருந்தது என்னுடைய கேட்டகரியில். அந்த ஒரு போஸ்டிங் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்காக கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன். அந்த ஒரு போஸ்டிங்கை என் டிஸ்ட்ரிக்டில் நான் சூஸ் பண்ணிட்டேன், இதுக்காக டிஎன்பிசிக்கு நன்றி அப்படின்னு எழுதினேன். என்னுடைய உழைப்புக்கு நன்றி. இத்தனை நாள் எனக்கு ஒத்துழைப்பு தந்த என்னுடைய மெமரி பவர், எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன். கிராட்டிடியூட் ரெகுலராக என்னுடைய வெற்றியை பற்றி தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். ரெகுலர் கிராட்டிடியூட் எழுதிட்டு இருந்தேன். கரெக்டாக கவுன்சிலிங் டேவும் வந்தது. கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அத்தனை நாள் கரெக்டாக அந்த ஒரு போஸ்டிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி எனக்காக அது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. நான் நினச்ச மாதிரியே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். கையில் ஆர்டர் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கரெக்டாக நான் நினச்சது இந்த தடவை 100% நான் நினச்ச மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தது. இதுக்காக நான் கரெக்டாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் நான் பண்ணது பார்த்தோம்னா கிராட்டிடியூட் ரெகுலராக எழுதிக்கிட்டு இருந்தேன். அஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அஃபர்மேஷனில் மெயினாக பார்த்தோம்னா எக்ஸாம் அஃபர்மேஷன், ஃபோக்கஸ் அஃபர்மேஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, அதுக்கடுத்து ஜாப் அஃபர்மேஷன், இதெல்லாம் நான் ரெகுலராக கேட்டுருந்தேன். மற்ற அஃபர்மேஷன் நார்மலாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கடுத்து வாட்டர் மானிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் இப்போ ரீசெண்டாக அதுவும் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்து அதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நம்பிக்கை அதிகரித்து கொடுத்தது. அது இல்லாமல் நான் படிக்கிறப்ப எப்பயுமே எனக்கு நானே சொல்லிக்குவேன், என்னாட்டி முடியுங்கிற ஒரு வார்த்தை நான் படிக்கும்போது அடிக்கடி நான் சொல்லிக்குவேன். எப்பயுமே சோர்ந்து விடக்கூடாது,
பயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே நான் சொல்லிக்கிறது என்னாட்டி முடியும் என்னாட்டி முடியும் என்னாட்டி முடியும்னு சொல்லிக்குவேன். அது இல்லாமல் நம்ம தோத்துட்டோங்கிற சொல்கிறதுக்கு ரீசனே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு 10 ரீசன் இருக்கலாம், ஆனால் தோத்துட்டோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நம்ம இந்த தடவை ஜெயிச்சே தருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட பண்ணேன். ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பெருசாக கேப் விட்டது கிடையாது. 2 வருஷம் படித்தேன்னா 2 வருஷமும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பெருசாக வேறு எதுலேயும் கவனம் செலுத்தலை. கேப் பெருசாக எடுத்தது கிடையாது. மிஞ்சி ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா 1 வீக் கேப், அவ்வளோதான். அந்த கேப்பு தான் நான் எடுத்துக்கிற ரெஸ்ட்டு. திரும்பி ஆரம்பிச்சிடுவேன். இப்படியே போயிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல், எக்ஸாம் மேலே ஒரு பயம் இல்லை. ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் நம்ம கிளாஸ் டெஸ்ட்டும் சரி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம், கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் படித்தேன். அதேமாதிரியே நடந்துடுச்சு. முழுக்க நான் நினச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிட்டேன். நான் எப்படி பிளான் பண்ணேனோ பிளான் பண்ண மாதிரியே நடத்தி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ரெகுலராக படிங்க, கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க, கேப் விடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோலை சூஸ் பண்ணுங்கள். அந்த கோலை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் படிங்க. அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். கன்ஃபார்ம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும். ஃபோக்கஸாக இருங்க. எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஒதுக்காதீங்க. சப்ஜெக்டை நம்ம ஒதுக்கணும்னா அது நம்மளை ஒதுக்கிடும். எல்லா சப்ஜெக்ட் மேலேயும் ஒரு லவ்வோடு படிங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க முடியுமோ, எவ்வளோ டெப்த்தாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க. ஃபெயிலியருக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்புறம் உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை எப்பயும் சந்தேகப்படாதீங்க. உங்களாட்டியும் முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே வரக்கூடாது. உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க. 100% 110% கூட நம்புங்க. உங்களாட்டி முடியும். ஏன்னா இதை நீங்கள் தான் செஞ்சாகணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷனை வெளில இருந்து எதிர்பார்க்க வேணாம். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கவன சிதறலுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரைஸ் படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது உங்களுக்கு வெற்றிக்கு தடையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காலம் அதுலேருந்து ஒதுங்கி கூட இருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. எப்பயும் உங்களுடைய இலக்கு வந்து எப்பயுமே பெருசாக இருக்கட்டும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா அதில் இருக்கிற டாப் மோஸ்ட் போஸ்டிங்காக உங்கள் இலக்காக சூஸ் பண்ணுங்கள். இலக்கு எப்பயுமே பெருசாக இருந்தால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உழைப்போம். நான் இப்போ இந்த குரூப் 4க்காக நான் வச்ச இலக்கு கூட இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது டாப் டிபார்ட்மெண்ட். அதுவும் இல்லாமல் இதுக்கு நான் ஸ்கோர் பண்ணுற வச்ச இலக்கும் பெருசு தான். 200 கொஷின்னா 200க்கு 190 தான் என்னுடைய இலக்காக வச்சேன். 190 அடிக்க முடியாது அப்படிம்பாங்க. நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. 190 வச்சா தான் நமக்கு அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தாட்டில் தான் நான் போயிட்டுருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈர்ப்பு விதிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தன்னம்பிக்கை ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, இப்போ பல மடங்கு அதிகமாக இருக்குது. யாரையும் குறை சொல்கிறது கிடையாது. அது சுத்தமாக அந்த பழக்கங்கிறது சுத்தமாக போயிடுச்சு. தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெளிவாக இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட்ஸ் அது எப்பயுமே அதிகமாக இருக்குது. அப்புறம் மரியாதை, எனக்கு என் மேலே நான் வச்சுருக்கிற மரியாதை ப்ளஸ் மற்றவங்க நிறைய பேர் இப்போ என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பாராத மரியாதைகளும் நிறையா கிடச்சிருக்கு. அப்புறம் கடவுள் மீது பார்வை, கடவுள் நம்மளை ஆட்டி வைக்கிறாருங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கடவுள் நினைக்கிறார். இந்த எண்ணம் வந்துருச்சு. இந்த ஜாதகம் ஜோசியம் அந்த விஷயங்கள்லாம் மொத்தமாக விலகி தள்ளிட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், அவ்வளோதான். இது நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற முழு தெளிவு எனக்கு கிடச்சிச்சு. என்னென்னானே எப்பயுமே உயர்வாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஈர்ப்பு விதியை பற்றி ஒரே ஒரு வார்த்தையாக சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், அவ்வளோதான். இதுதான் நான் உணர்ந்தது. கன்ஃபார்ம் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டினியூஸாக ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாட்டையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்காக என்னை வழி நடத்தின ஜே அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டினியூஸாக அவருடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் இது பண்ண முடிஞ்சுது. அவருடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவருடைய அஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தேன், கிராட்டிடியூட் எழுதிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே சேர்த்து தான் இந்த சக்ஸஸ் எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். அதுக்காக ஜே அண்ணனுக்கு நான் திரும்பியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். இதேமாரி நீங்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.